नमस्ते. ஸோ இன்னைக்கு ராஷ்டிரபாஷா கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து நிபந்த் லேகன். நிபந்த் லேகன்ல வந்துட்டு பிரமன் அப்படிங்கிற நிபந்த்னா எஸ்ஏ ரைட்டிங் தெரியும் இல்லையா? ஸோ எஸ்ஏ ரைட்டிங்ல வந்துட்டு லாஸ்ட் ஒன் வந்து பிரமன், 8th ஒன் வந்து பிரமன். பிரமன்னா வந்து டூர், நம்ம ஊர் சுத்துறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பிரமன் அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரியா? ஸோ பிரமன் नए देशों और नए लोगों को देखने जाना भ्रमण कहलाता है. So what is Brahman அப்படின்னா என்ன? What is Brahmanனா என்ன அப்படின்னா visiting new countries and new peoples. नए देशों और नए लोगों को देखने जाना भ्रमण कहलाता है. So visiting the new countries and new people is called a tour. Okay. भ्रमण के बिना शिक्षा पूरी नहीं होती. So education is not completed without tour. நம்ம வந்து டிராவலிங் பண்ணாம we cannot even complete our எஜுகேஷன். இப்பெல்லாம் வந்துட்டு எஜுகேஷன் நம்மளுக்கு வந்து ஸ்கூல்லயே வந்துட்டு நமக்கு வந்து எஜுகேஷனல் டூர்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ ஆல்வேஸ் காலேஜ் வரைக்குமே வந்து தேர் இஸ் அ எஜுகேஷனல் டூர். ஸோ ஈவன் எஜுகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் இன்கம்ப்ளீட் வித்வுட் டிராவல். ஓகே. சன்சார் விஷால் ஹை, த வேர்ல்ட் இஸ் வாஸ்ட், இட்ஸ் அ பிக் ஒன் இல்லையா? வேர்ல்டுன்றது ரொம்ப பெரிய விஷயம். சன்சார் மே அன்கினத் வஸ்துவே ஹை, வேர்ல்டுல வந்து அன்கவுண்டபிள் திங்ஸ் இருக்கு, கவுண்ட்லெஸ் திங்ஸ் இல்லையா? நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இதை இங்க போனா இது பார்க்கலாம், அது பார்க்கலாம், அது பார்க்கலாம், எக்கச்சக்கமான விஷயங்கள், கவுண்ட்லெஸ் திங்ஸ் ஆர் தேர். வே வஸ்துவே ஏக் ஹி ஜகா நஹி மில்தி, வேர்ல்டுல இருக்கிற இந்த கவுண்ட்லெஸ் ஆல் த திங்ஸ் we cannot see in one place இல்லையா? இந்த எல்லா திங்ஸையும் ஏக் ஹி ஜகா நஹி மில்தி, we cannot get all these things in one place, we need to travel. ओकेवा. सबसे ऊंचा हिमालय पर्वत हिंदुस्तान में है. So the highest peak हिमालय पर्वत is there in हिंदुस्तान. हिंदुस्तान ना इंडिया. तो अफ्रीका में घने जंगल हैं. So என்ன இருக்கு? while Africa has the என்ன இருக்கு? டென்ஸ் ஃபாரஸ்ட் இல்லையா? நிறைய டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து ஆப்பிரிக்கால இருக்கு. நம்ம கிட்ட வந்து ரொம்ப உயரமான இது இருக்கு அப்படின்னா ஹிந்துஸ்தான்ல வந்துட்டு ஹிமாலயா இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஆப்பிரிக்கால என்ன இருக்கு? டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல எதுக்காக நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்றதான் சொல்றாங்க. பிகாஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ், கவுண்ட்லெஸ் திங்ஸ் ஆர் தேர் இன் வேர்ல்ட் which we cannot get in one place. ஸோ எப்படி எதை மாதிரி அப்படின்னா ஒரு பிளேஸ்ல பார்த்தா ஹிமாலயா மாதிரி ஹை மவுண்டைன் இருக்கு, இன்னொரு பிளேஸ்ல பார்த்தா டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கு. ஸோ ரெண்டையும் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து இருக்க முடியாது இல்லையா? ஸோ செகண்ட் பேராகிராஃப், भ्रमण से संसार के प्राकृतिक सौंदर्य को देख सकते हैं. So through travel we can see the natural beauty of the world. प्राकृतिक सौंदर्य, natural beauty. Okay, so we can see the natural beauty of the world. इसके अलावा भ्रमण के द्वारा भिन्न भिन्न राज्यों, देशों तथा जातियों के मनुष्यों से संपर्क होता है, उनसे विचार विनिमय होता है और उनके गुण दोष பறக்கனே கா அவசர் மில்தா ஹை. இப்போ இந்தியாவோட கல்ச்சர் வேற, இந்தியாவோட பிஹேவியர் வேற இல்லையா? சோ நம்ம இந்தியன்ஸ் எப்படி பிஹேவ் பண்றோமோ அதே மாதிரி தான் வந்து எவ்ரி ஃபாரின் கண்ட்ரிலையும் பிஹேவ் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. நம்ம வெல்கமிங் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம அங்க போய் பிஹேவ் பண்றது வேற ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து சைனாலையும் இருக்குமா, அதே மாதிரி யூஎஸ்ல இருக்குமா, அதே மாதிரி கனடால இருக்குமான்னு கேட்டா இட்ஸ் வேரியிங் இல்லையா? ஈவன் தோ நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு பிளேஸ்க்கு போகும்போது மதுரையில போனா ஒரு மாதிரி நம்மள வந்து பார்ப்பாங்க, திருநெல்வேலி போகும்போது ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சென்னை வந்தா வேற மாதிரி நம்மளோட பிஹேவியர்ஸ் இருக்கும், சரியா? சோ பிளேஸ் டு பிளேஸ் ஈவன் த பீப்புள் கெட்ஸ் சேஞ்ச்ட். நம்ம வந்து அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு சான்ஸ் when we are traveling. ஓகேவா? அந்த ஏரியால இருக்கிற பர்டிகுலர் பீப்புளோட குட் கேரக்டர்ஸ் என்ன, பேட் என்ன, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? லேர்ன் பண்ணிக்க முடியும் while traveling to a particular place. அந்த பிளேஸ்ல இருக்கிற பீப்புளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சோ इसके अलावा அதாவது இப்ப என்ன சொல்றோம்? भ्रमण से संसार के प्राकृतिक सौंदर्य को देख सकते हैं, we can see the beauty, nature beauty of the world ன்னு சொல்லியாச்சு. इसके अलावा other than this னா இந்த நேச்சுரல் பியூட்டியை பார்க்கறது தவிர other than this भ्रमण के द्वारा भिन्न भिन्न राज्यों, देशों तथा जातियों के मनुष्य से संपर्क होता है. भिन्न भिन्नना வந்து different kind of. ஓகேவா? சோ நம்மளோட இது தவிர நம்ம அபார்ட் ஃப்ரம் திஸ் வந்து த்ரூ டிராவலிங் நம்ம என்ன பண்ண முடியும்னா we come in contact. சம்பர்க்கனா வந்து கான்டாக்ட். we can come in contact with the people
from different states. Rajyana state. Okay va? So different states, desh, country, different countries, jati, different castes. Okay va? जातियों के मनुष्य से संपर्क होता है. நம்ம வந்து we are traveling to நம்மளோட இந்தியாக்குள்ளேயே டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு போகும்போது அங்க இருக்கிற பீப்புள் அவங்க கூட நமக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்குது. அதர் கண்ட்ரிக்கு போறீங்களா, அங்க இருக்கிற பீப்புள் இல்லையா, நம்ம உள்ளேயே வந்துட்டு வேற வேற கேஸ்ட் பீப்புள் கிட்ட நம்ம வந்து அந்த இதுக்கு போறோமா, அங்க இருக்கிற பீப்புள் கூட நமக்கு கான்டாக்ட் கிடைக்குது. ஓகேவா? உன்சே விசார் வினிமய ஹோத்தா ஹை. அவங்க கூட நமக்கு என்ன வருது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ். நம்மளோட வியூஸ் என்ன, அவங்களோட வியூஸ் என்ன, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, நம்மளோட தாட் ப்ராசஸ் என்ன, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுது நம்மளால. ஓகேவா? और उनके गुण दोष परखने का अवसर मिलता है and அவங்களுடைய we can able to get evaluate ஓகேவா தேர் குவாலிட்டிஸ். குணனா வந்து குவாலிட்டிஸ், தோஷ்னா வந்து டிஃபெக்ட்ஸ். அவங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் என்ன, டிஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத எவாலுவேட் பண்றதுக்கும் நமக்கு வந்து என்ன கிடைக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவசரம்னா ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வி ஆர் கெட்டிங் அவசர் ஆப்பர்ச்சுனிட்டி டு எவாலுவேட். பறக்குனானா வந்து எவாலுவேட் பண்றது. எவாலுவேட் அந்த பர்டிகுலர் நம்ம எங்க டிராவல் பண்றோமோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கிற பீப்புளோட குவாலிட்டிஸ் என்ன, டிஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத எவாலுவேட் பண்றதுக்கு. சரியா? इतिहास और समाज शास्त्र के विद्यार्थियों के लिए ये बातें बड़े बड़े लाभदायक होती हैं. இத்திஹாஸ் இந்த ஹிஸ்டரி படிக்கிறவங்க, சோசியாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வித்யார்த்தியோனா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, சோ இவங்களுக்கெல்லாம் வந்து இட்ஸ் வெரி ஃப்ரூட்ஃபுல், ரொம்ப வந்து பெனிஃபிஷியலா இருக்கு. லாப்தாயக்னா பெனிஃபிஷியல். டிராவல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி பெனிஃபிஷியல் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அண்ட் சோசியாலஜி. ஹிஸ்டரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சோசியாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிராவல் வந்து ரொம்ப 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 வந்து என்னது, யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சரியா? लाभदायकना बेनिफिशियल. इतिहास हिस्ट्री, समाज शास्त्र வந்து सोशियोलॉजी ऑलरेडी இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? भूगोल के विद्यार्थी भी भ्रमण से अपना पुस्तकीय ज्ञान की परख कर सकते हैं. भूगोलனா வந்து ஜியோகிராஃபி. நீங்க சோஷியல்ல படிக்கிறீங்க இல்லையா, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, அடுத்தது என்னது சிவிக்ஸ். சோ த பீப்புள் அதை வந்து மாஸ்டர் பண்றாங்க இல்லையா, அதையே வந்துட்டு நம்ம வந்து பிஏல எம்ஏல அந்த மாதிரி பண்ணும்போது, ஓகே, சோ அவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வந்து நம்ம இவங்க ஜியோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றோம். ஸோ ஜியோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டூர் பண்ணும்போது, டிராவல் பண்ணும்போது அவங்க புஸ்தகிய கியான், புக் நாலேஜ், ஓகேவா, சோ அவங்களுடைய புக்கிஷ் நாலேஜ வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஒரு பிளேஸ பத்தி அவங்க படிச்சிருப்பாங்க. இந்த பிளேஸ்ல சாண்ட் இப்படி இருக்கும், வாட்டர் இப்படி இருக்கும், ஓகேவா, சோ இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சிருப்பாங்க. என்ன படிப்போம் நம்ம வந்து ஜியோகிராஃபில, ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவோட இது எப்படி இருக்கு, மேப் என்ன, அதோட லிமிட்ஸ் என்ன, அதோட சாண்ட் எப்படி இருக்கும், வாட்டர் எப்படி இருக்கும், ஏர் எப்படி இருக்கும், அங்க என்னென்ன ட்ரீஸ் எல்லாம் வளரும், இதெல்லாம் தான் அவங்க வந்து இதுல படிப்பாங்க. சரியா? ஜியோகிராஃபில படிப்பாங்க. சோ அவங்க டிராவல் பண்ணி போய் பார்த்தாதான் அவங்க படிச்சதும் அங்க இருக்கிறதும் வந்து உண்மையா இருக்கா, ரியாலிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு they can compare. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ண முடியும், while traveling they can compare their bookish knowledge. ஓகேவா? इसी कारण स्कूल व कॉलेजों के पाठ्यक्रमों के अंतर्गत शैक्षिक यात्रा की व्यवस्था की जाती है. So because of this, for this reason, to compare the bookish knowledge only. इसी कारण ना एदोड रीजन नाला to compare the bookish knowledge. इसी कारण स्कूल व कॉलेज, because for this reason school and colleges பாட்டியக்கிரம்னா வந்துட்டு இதுலயே வந்துட்டு என்ன சொல்றது, அவங்களோட ஸ்கூல்ஸ் அண்ட் இதுல வந்து கரிக்குலம்லயே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷனல் டிராவல்ஸ், எஜுகேஷனல் டூர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ எவ்ரி ஸ்கூல்ல வந்து, இப்ப நான் ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து ஒரு வாட்டி வந்து எஜுகேஷனல் டூர் கூட்டு போவாங்க, செகண்ட் டேர்ம்ல ஒரு வாட்டி எஜுகேஷனல் டூர் கூட்டு போவாங்க. சரியா? சோ அந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லயுமே அவங்களுடைய கரிக்குலம்லயே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, எஜுகேஷனல் டூர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? थर्ड पैराग्राफ, भ्रमण से हमारा ज्ञान विकसित होता है. So traveling develops our knowledge. Actually traveling is developing our knowledge. Okay वा? दूसरे देशवासियों को देखकर हम उनके अच्छे अच्छे गुणों को ग्रहण कर सकते हैं. दूसरे देशवासियों ना வந்துட்டு by seeing the people of other countries, देशवासीना countries, people, அதாவது citizens. Okay वा? So the other कंट्री सिटीजन्स हम பார்க்கும்போது उनके अच्छे अच्छे गुणों को ग्रहण कर सकते हैं. we can என்ன பண்ண முடியும், we can grasp their good qualities. ஓகேவா? ग्रहण करना ना grasp பண்ணிக்கிறது, we can grasp their good qualities.
भ्रमण की प्रवृत्ति के कारण ही கொலம்பஸ் அமெரிக்கா கி கோஜ் கர் பாயே. சோ இப்ப நம்ம வந்து அமெரிக்கா இங்க இருக்கு, இந்தியான்ற ஒரு பார்ட் இங்க இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து டிராவல் பண்ணி தான் வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா. சோ வந்து பிரமன் இட் வாஸ் அந்த டிராவல் அப்படின்றது ஒண்ணு இல்லைன்னா கொலம்பஸ் வந்து நம்மள என்ன பண்ணிருக்க முடியாது, அமெரிக்கா அப்படின்றத வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. கொலம்பஸ் வாஸ் ஏபிள் டு டிஸ்கவர் அமெரிக்கா எதனால, பிரமன்னாலதான், டிராவல் பண்ணதுனாலதான் கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கா. ஓகேவா. भ्रमणशील लोगों के कारण ही नए नए देशों का पता हमको मिलता है. So the people who travels a lot, ஓகேவா. பிரமன்ஷீல் அப்படின்னா வந்துட்டு the people who travels a lot, ஓகேவா. அந்த மாதிரி பீப்புளால தான் நம்ம புது புது கண்ட்ரீஸ் வந்து நமக்கு அங்க இங்க ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிய வருது. இப்பெல்லாம் யூடியூப் போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் அவைலபிள் இல்லையா. சோ வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் இருக்கு, இந்த மாதிரி வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்து ஓ இதெல்லாம் இருக்கா அப்படி இருக்கு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. the people who travels இப்ப வந்து நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறாங்க, நம்ம வந்து வீடியோஸ் மூலமா நம்ம எக்ஸ்ப்ளோரும் பண்றோம். அவங்க வந்து நமக்கு சொல்லவும் செய்யறாங்க, இங்க மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல நிறைய பேர் டிராவல் பண்ணி தான் நம்ம ஒரு பிளேஸவே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரியா. भ्रमण ना करने वाले संकुचित वृत्ति के होते हैं, संकुचित वृत्ति के होते हैं. भ्रमण ना करने वाले, the people who do not travel are narrow minded, संकुचित वृत्ति. இப்ப நம்ம என்ன படிச்சோம், பிரமன் से हमारा ज्ञान विकसित होता है. டிராவல் பண்றதால நம்மளுடைய நாலேஜ் வந்து டெவலப் ஆகுது. பிரமன் ना करने वाले, the people who does not travel, அப்ப அவங்களுடைய கியான் விகசித் ஆகுமா, ஆகாது. சங்குச்சித் விருத்தி, அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும், நேரோ மைண்டடா தான் இருக்கும். நிறைய இடத்துக்கு போக மாட்டாங்க, இப்படி இல்லாம கூட பீப்புள் இருக்காங்களா, நம்ம இந்த மாதிரி நடந்துக்கலாமா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒன்லி அவங்களோட வீட்டுல அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி மட்டும் தான் அவங்களுக்கு இருக்க தெரியும், வேற எந்த மாதிரி அவங்களுக்கு இருக்க தெரியாது. தே வில் பி நேரோ மைண்டட். ஓகேவா. சோ நம்ம நிறைய டிராவல் பண்ணும்போது தான் நம்ம நிறைய கத்துக்க முடியும். சரியா. வே குமண்டுகு கே சமான் व्यवहार करते हैं. அவங்க எப்படி வந்து they are behavingனா they behave like narrow minded people. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம், காலையில ஏந்திக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். அதை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது. சரியா. அவங்க வீட்டை விட்டு வெளில போனாதான் பிராக்டிக்கல் லைஃப் என்னன்றதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, they will behave like narrow minded people. ஓகேவா. आशा है कि भविष्य में लोग भ्रमण की ओर अधिकाधिक ध्यान देंगे तथा इससे वास्तविक लाभ उठाकर अपना भी कल्याण करेंगे और साथ ही अपने देश का भी. So आशा है ना, it's hope, आशा ना hope, it's hope that in future people will do lot of travel. ஓகேவா. டிராவல்க்கு என்ன பண்ணும், they should pay attention. அதிகாதிக் தியான் தேனா, அதிகாதிக் தியான் தேனானா வந்துட்டு giving a lot of attention to the travel. ஓகேவா. அதனால என்ன ஆகும்னா வாஸ்தவிக் அந்த மாதிரி அதிகமா நம்ம வந்து நம்மளுடைய அட்டென்ஷன் கொடுத்து டிராவல் பண்ணும்போது அதோட வாஸ்தவிக் லாப், ரியல் பெனிஃபிட்ட நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா. சோ we can get the real benefit of traveling. अपना भी कल्याण करेंगे और साथ ही अपने देश का भी कल्याण. So வந்து they will take advantage too and it's good for themselves and for the country too. ஓகேவா. நம்ம டிராவல் பண்றதுனால நமக்கு மட்டும் இல்ல, கண்ட்ரிக்கும் அது வந்து குட். பிகாஸ் நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்போது அப்ப என்ன ஆகும், கண்ட்ரியில இருக்கிற நாலேஜபிள் பீப்புளோட அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமா நம்மளுடைய we are getting improvised இல்லையா, கண்ட்ரியே வந்து என்ன ஆகுது, முன்னேற்ற பாதையில போகுதுன்ற மாதிரி சொல்றோம். சரியா. So travel is a very beautiful thing and it is developing our knowledge. ஓகேவா. சோ we need to travel, we should travel, need to இல்ல, we should travel. அப்பதான் நம்ம வந்து நேரோ மைண்டடா இருக்க மாட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே நம்மளோட பிஹேவியர், நமக்கு தெரிஞ்ச மாதிரியே நம்ம நடந்துட்டு இருக்கிற மாதிரி இல்லாம புதுசா we should explore something அப்படின்றதான் இந்த பிரமன் அப்படின்றது மூலமா நமக்கு சொல்றாங்க. சரியா. சோ இதுதான் வந்துட்டு பிரமனோடது. சோ இதையும் நீங்க வந்து மெமரி பண்ணிக்கணும், மெமரி பண்ணிட்டு எழுதி பார்த்துக்கணும். சரியா. தன்யவாத்.